இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை அல்வா. அதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கப் மாவுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்து இது 5 மணி நேரம் புளிக்கிட்டோம். இப்போ இதை பிசைந்துட்டு பால் எடுத்துடலாம். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் புளிக்கிட்டோம். மேலே இருக்கிற தண்ணியை எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு திக்கான பால் கிடைக்கும். இதில் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ஒரு பேன் வச்சு நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கேரமிலேஷன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல. பாருங்கள், இது சேர்த்துதும் நல்லா இதுமாரி நுர வந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கைவிடாத மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச பால் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாத. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணதும் ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். நட்ஸு சேர்த்துடலாம். வெள்ளரி விதையும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாது வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.